பழுக்க காய வச்சு அதை நமக்கு தேவையான உருவத்தில் மாற்ற முடியும். அது மாதிரிதான் உங்களை இந்த பள்ளிக்கூடம் ஒரு கட்டுறாரு. அதில் உங்களை தேவையான சமூகத்துக்கு உங்களை நல்ல விதமாக அனுப்புறது தான் என்னோட வேலை. அதாவது தன்னம்பிக்கை, செய்மரியாதை, பெரியவங்களோட பணியை நடந்துக்கிறது, எழுத்து கழகத்தை திட்டமிட்டு சரியான முறையில் நடத்தணும். அதனால இந்த வருடம் போன வருஷம் 400 மார்க்கு மேலே எடுத்தவங்க 21 பேர். இந்த இடம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது 170 வரை பாதிக்கு மேலே நானும் எடுப்பீங்க அப்படிங்கிறத மற்ற ஆசிரியருக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். போன வருஷம் கிடைக்கும் ரிசல்ட்ல என்னுடைய பங்கு அதிகம் கிடையாது. மாணவர்களை மட்டும் சரி பண்ணேன். அதாவது வெளில போயிட்டு இருப்பாங்க, சுற்றிட்டு இருப்பாங்க, விளையாட்டுனா இருப்பாங்க, அது ஒன்று தான் செஞ்சேன். மற்றபடி இந்த ரிசல்ட்டுக்கு முழுக்க எல்லா ஆசிரியரும் தான் காரணம். அதில் என்னோட பங்கு ஒரு ஓரத்தில் சாப்பாட்டில் உப்பு போடுற மாதிரி, அவ்வளோதான் என்னோட வேலை. அதே மாதிரி எல்லாரும் உறுதி எடுத்துக்கணும். 10வது மாணவர்கள் மட்டும் படிக்கணும்னு இல்லை, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து 6, 7, 8 நல்லா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் புத்தகங்கள் பாடத்தை படிக்க வேணாம். தமிழ், இங்கிலீஷு, கணக்கு. தமிழில் தப்பு இல்லாமல் எழுத தெரியணும், நல்லா வாசிக்க தெரியணும், அதான் முக்கியம். 2வது இங்கிலீஷு எழுத படிக்க வாசிக்க தெரியணும். அப்புறம் டீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி பேசணுங்கிறது, கான்வர்சேஷனை கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் பேசி பழகணும். கணக்கு 16 வாய்ப்பாடு நீ தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக கணக்கில் 100க்கு 100 எடுக்கலாம். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 100 மார்க் எடுக்கணும்னா நாங்கள் ஒரு தடவை கணக்கு கொடுத்தோன்னா நீ 10 தடவை போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்த்துட்டீங்கனாலே உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். சரிங்களா? இல்லை அந்த மாதிரி 8வது 6, 7, 8, 9 ஜாலியாக இருக்கக்கூடாது. இப்பயே நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? சரிங்களா? எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிந்து கொள்கிறேன். தமிழாசிரியருடைய கனவு கண்டிப்பாக நாங்கள் 6 எழுதி அனைவரும் எல்லாரும் படித்து நல்ல மார்க் எடுப்போன்னு நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம் சார். Not too bad.